لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول أنت أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم واعلموا أن فيكم رسول الله وقال النبي صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم أو قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, பிசினஸ் மைண்ட் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சிந்தனை அதிகம் கொண்ட இந்த சிங்கப்பூரிலே தான் உண்டு தன் வேலை உண்டு, தன்னுடைய காரியங்களை வளப்படுத்தக்கூடிய அந்த அணுகுமுறைகள் அதிலேயே அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய இந்த நாட்டிலே மார்க்க ரீதியான நல்லுபதேசங்களை கேட்பதற்கும் அது தொடர்பான செயல்பாடுகளை நம்மிடத்தில் உண்டாக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் ரசூலின் மீது கொண்ட அந்த பிரியத்திற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. அவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற சாலிஹீன்களிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் வரலாற்றை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் விரித்து சொல்லலாம். ஆனால் அதற்கான கால அவகாசங்கள் விரிவாக இல்லை என்பதனாலே குறிப்பிட்ட சில நாட்களில் சில செய்திகளை மாத்திரம் நாம் பரிமாறிக்கொண்டோம். இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத், அவங்களுடைய கடைசி நிலைகள் எப்படி இருந்தது என்பது சம்பந்தமாக பரிமாறுவதாக உங்களிடத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளின் கடைசி பாகங்களை, அவருடைய வஃபாத் தொடர்பான செய்திகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ரபியுல் அவ்வல்லே மாத்திரமல்ல, அது ஆரம்பிக்கப்பட வேண்டியது துல்ஹஜ்ஜிலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜிலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் அதை பற்றிய தெளிவை சொல்லிவிட்டார்கள். ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜி கடமையானது. ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜி கடமையானது. அந்த வருடம் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு குழுவை அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்கி ஹஜ்ஜி செய்தார்கள். அப்பொழுது உத்தரவிட்டு விட்டார்கள், எல்லா தோழர்களையும் ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்கள் என்று, எல்லோரையும் ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்கள் என்று பொது அழைப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் ஹஜ்ஜிலே பங்கு கொள்ள வைத்தார்கள். மனைவிமார்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமக்களே, சங்கையான துல்காய்தா மாதம் 25வது பிறையிலே மதீனா முனவ்வராவில் இருந்து 6 மைல் 6 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள துல் ஹுலைஃபா என்ற ஒரு இடம், பாக்கியமான ஒரு இடம், இஹ்ராம் கட்டுவதற்கு பாக்கியமான ஒரு இடம். உலகத்திலே இஹ்ராம் கட்டுவதற்கு எங்கனையெல்லாம் இடம் இருக்குதோ
அதிலேயே துல்ஹுலைஃபா ரொம்ப பாக்கியமான இடம் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஹ்ராமினுடைய அந்த மீகாத் எல்கைகளிலேயே ரொம்ப தொலைதூரமான மீகாத் துல்ஹுலைஃபா தான். இரண்டாவது, அங்கிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டினார்கள் என்று சொல்லும் பொழுது அதைவிட பாக்கியமான ஒரு இடம் வேறொன்று இருக்க முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹுலைஃபாவிலே அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுகிறார்கள். இன்றும் அந்த சங்கநாதம், புனிதமான அந்த சங்கநாதத்தை இன்றும் அந்த துல்ஹுலைஃபாவிலே பார்க்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று புனிதமான அந்த இடத்திலே இருந்து உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஜிமார்களை இன்றும் நாம் பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ஹஜ்ஜிலே அவர்கள் நியத்து செய்து அவர்களோடு சேர்ந்து பெரிய கூட்டம், ஏனென்று சொன்னால் பொது அழைப்பு விட்ட காரணத்தினாலே ஹஜ்ஜுக்காக பெரிய கூட்டம். வழியிலே சையதத்துனா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு வாழ்விலே நடந்த செய்திகளிலே சிலது என்று சொன்னால், ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே ஹஜ்ரத் ஆயிஷா நாயகியும் இஹ்ராம் கட்டி வந்திருக்கிறார்களே, ஷரீஃப் என்ற ஒரு இடம். அந்த இடம் வந்தவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப அழுதாங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், என்ன ஆயிஷான்னு கேட்டாங்க. எனக்கு தொடக்க வந்துருச்சு நாயகமேன்னு சொன்னாங்க. புனிதமான ஹஜ்ஜிலே உங்களோடு அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் சேர்ந்து செய்யலாம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தடையாக இது ஆகிவிடுமோ என்று பயந்து நான் அழுதேன்னு சொன்னாங்க. உலகத்திலே உள்ள பெண்களுக்கெல்லாம் புனிதமான ஹஜ்ஜினுடைய நேரத்தில் தொடக்க ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் வேதனைப்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டாலும் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவாக செய்ய இயலும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுதான் அன்னை ஆயிஷா நாயகிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜி செய்த அந்த ஹஜ்ஜி சாதாரணமான ஒரு ஹஜ் அல்ல. அஸ்தக் என்று ஒரு இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்க. அஸ்தக் நாயகமேன்னு சொன்னாங்க. அந்த இடத்தினுடைய பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதோ ரஅய்து மூஸா யுலப்பி, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தல்பியா சொல்லிக் கொண்டு அதை சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ரஅய்து மூஸா யுலப்பி. அதேபோல் அதற்கு அடுத்து செல்கிறார்கள் அரஸ் என்று ஒரு மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அரஸ் என்ற மலை நாயகமேன்னு. அதை பற்றி தெரிந்த சஹாபிய பெருமக்கள் சொல்கிறார்கள், அதோ சிவந்த ஒட்டகையிலே சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதேபோல உஸ்ஃபான் என்று ஒரு இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு வாகனத்திலே சையதுனா ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாமும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த ஹஜ்ஜினுடைய பயணங்கள் முழுவதும் அவ்வளவு பாக்கியமான ஒரு பயணம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு விளக்கிக் கொண்டே வருகிறார். நீண்ட நெடிய நிகழ்வுகள் அதெல்லாம். மக்காவிற்கு வருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். ருக்ன யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியிலே தவாஃப் செய்து, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், பாக்கியமான அந்த துஆவை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே அந்த தவாஃபை, உம்ராவினுடைய தவாஃபை நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு அடுத்து புனிதமான ஹஜ்ஜினுடைய காரியங்களை தொடர்ந்து செய்கிறார். துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள், துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான மினாவிலே தங்குகிறார்கள். இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி மினாவிலே தங்குகிறார்கள். அதிலே நடந்த நிகழ்வுகள் ஏராளம். சுருக்கத்திற்காக நான் செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன். மினாவிலே அவர்கள் தங்குகிறார்கள். அதற்கு பிறகு மினாவிலிருந்து புனிதமான அரஃபாவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பயணப்படுகிறார்கள். அரஃபா சாதாரணமான ஒரு நாள் அல்ல. நம்முடைய வாழ்நாளிலே முஃமின்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு நாளை அல்லாஹ் தஆலா படைத்ததில்லை. அவ்வளவு பாக்கியமான ஒரு நாள். மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களின் காரணத்தினாலே சில பாவங்கள் மன்னிக்கப்படும். சில பாவங்கள் ஒதுவினால், சில பாவங்கள் தொழுகையினால், சில பாவங்கள் நோன்பினால், சில பாவங்கள் தராவீகினால், இப்படி ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது, அரஃபாவில் தங்கினால் தான் அந்த பாவம் போகும். அரஃபாவில் தங்கினால் நீங்காத எந்த பாவமும் இல்லை. அரஃபா அப்படி பாக்கியமான ஒரு இடம் பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் இருக்கிறார்கள். அரஃபா நோன்பு வைப்பது சுன்னத். அரஃபாவினுடைய நோன்பு வைப்பது சுன்னத். யார் அரஃபா என்று நோன்பு வைக்கிறார்களோ முந்திய வருடமும் பிந்திய வருடமும் நோன்பு வைத்த நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஹாஜிகளுக்கு நோன்பு வைப்பது சுன்னத் அல்ல. ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கு நோன்பு வைப்பது சுன்னத் அல்ல.
அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய துணைவியார் ஹஜ்ரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த அரஃபாவினுடைய அந்த வேளையிலே அவர்கள் நோன்பு வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிர்ந்த நீரை நான் கொடுத்தேன், அவர்களுக்கு பால் கொடுத்தேன் என்று சொல்கிறார். அந்த அரஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்ய வந்திருந்த சஹாபிகளிலே ஒருவர் இஹ்ராமுடைய நிலையிலே வஃபாத்தாகி விட்டார். இஹ்ராமுடைய நிலையிலே ஒருவர் வஃபாத்தானால் அவர்களை அடக்கும் பொழுது தலையெல்லாம் மொத்தமா மூடக்கூடாது. இன்னைக்கும் நீங்க ஹஜ்ஜில இருப்பவர்கள் பார்த்திருக்கலாம், சில ஜனாசாக்கள் அங்கே கொண்டு வரப்படும் பொழுது தலை திறந்திருக்கும். தலை திறந்திருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், இஹ்ராமிலே ஒருவர் அவர் தலை மூடாது, அத்தர் பூசாதுதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். தலை மூடக்கூடாது, ஏன்னா இஹ்ராம்ல இருக்கிறார். அதே போல அத்தரும் பூசக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கியாமத்து நாள் வரை அவருக்கு ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். கியாமத்திலே அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று முழங்கிக் கொண்டு எழுந்திருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமக்களே, புனிதமான அந்த அரஃபாவிலே உடன் ஹஜ் செய்ய வந்த சஹாபிகளில் ஒருவர் கூட வஃபாத்தானார். அரஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய பாடமே நீண்ட பாடம். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவிலே நிறைய துஆ செய்தார்கள். அரஃபாவினுடைய துஆ நீண்ட துஆ. ஆனால் அந்த துஆவிலே பெரும்பாலான துஆ தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி உம்மத்திஹி பி அரஃபா, தங்களுடைய உம்மத்திற்கு தான் அதிகம் துஆ செய்தார். அரஃபாவிலே நமக்காகத்தான் அதிகம் துஆ செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், எல்லா துஆவும் கபூல் ஆகிவிட்டதுன்னு சொன்னாங்க. நான் செய்த எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்துட்டான். ஒன்னே ஒன்னு பாக்கி வச்சிருந்தானா, ஒன்னே ஒன்னு அல்லாஹ் தஆலா கபூல் செய்யாமல் கொஞ்சம் பாக்கியாக வைத்திருந்தார். அது என்ன துஆன்னா, யா அல்லாஹ், இந்த அரஃபாவிலே ஒரு மனிதர் தங்கி அவர் வாழ்நாளிலே செய்த எந்த பாவங்களாக இருந்தாலும் ரப்பே நீ அதை மன்னித்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹ் சொன்னானாம், நாயகமே, ஒரே ஒரு பாவத்தை தவிர, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் அவன் மன்னிக்காமல் இவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கருணையின் காரணத்தினால் விடல்ல. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ், ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்திருந்தால் யாருக்கு அவர் அநியாயம் செய்திருக்கிறாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து நீ ஏதாவது சன்மானத்தை கொடு, இவரை நீ மன்னித்து விடுன்னு சொன்னாங்களாம். அவருக்கு உன்புறத்திலிருந்து நீ சன்மானத்தை கொடு, இவற்றை எடுத்துதான் அவர் கொடுக்கணுமா ரப்பே, அதனால அவருக்கு உன்புறத்திலிருந்து நீ சன்மானத்தை கொடுத்து இவரை நீ மன்னித்தருள்வாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். முஸ்தலிஃபாவில் மீண்டும் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆவும் கபூல் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக. பெருமக்கள், நாமும் நம்முடைய சந்ததியினர்கள், குடும்பத்தார் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட இஹ்லாஸான ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஹஜ்ஜை செய்வதற்கான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. பெருமக்களே, அந்த புனிதமான அரஃபாவிலே வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அரஃபாவுடைய பிரசங்கம் இருக்கிறதே அற்புதமான ஒரு பிரசங்கம். அய்யுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி فإني لا أدري لألقاكم بعد عامي بهذا الموقف أبدا. மக்களே, நான் சொல்வதை கவனித்து கேளுங்க. அடுத்த வருடங்கள் இந்த இடத்திலே நின்று இப்படி நான் பிரசங்கம் செய்வேனா என்பது தெரியாதுன்னு சொன்னார். அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை, எனவே கவனியுங்கள் என்று சொன்னார். ஏராளமான விஷயங்களை சொன்னார்கள். அது ஒரு தனி பயான். அரஃபாவினுடைய பயானே தனி பயான். அது அந்த பயானை எல்லாம் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ அன்தும் தஸ்அலூன அன்னி ஃபமாதா காயிலூன். கியாமத்திலே அல்லாஹ் தஆலா என்னை குறித்து உங்களிடத்தில் கேட்பான். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டேனா, அதையெல்லாம் நான் உங்களிடத்தில் எத்தி வைத்து விட்டேனா என்று அல்லாஹ் தஆலா என்னை குறித்து உங்களிடத்தில் கேட்பான். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக கத் பல்லகத வ அத்தைத ரிசாலா. நாயகமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை எங்களிடத்தில் நிறைவாக தாங்கள் செய்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன எல்லா கடமைகளையும் காரியங்களும் எங்களுக்கு நிறைவாக சொல்லிவிட்டீர்கள் நாயகமே, நாங்கள் அப்படி சொல்வோம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை உயர்த்தி சொன்னார், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத். யா அல்லாஹ், நீ சாட்சின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ சாட்சி என்று அல்லாஹ்விடத்தை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் அந்த காரியத்தை. பெருமக்களே, அந்த அரஃபாவினுடைய நிலைப்பாடுகள் முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுக்கு வர்றாங்க. புனிதமான ஹஜ்ஜிலே அறுப்பதற்காக 100 ஒட்டகைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். மூதாதையர்களுக்கு அர்ப்பணமாக, தங்களுக்காக
தங்களுடைய உம்மத்திலே உதவியா கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகங்களை அறுக்கிறார். அதிலும் கூட ஹதீஸிலே வருகிறது, அகதல் ஹிர்பத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறுப்பதற்காக வேண்டி உள்ள அந்த கத்தியை எடுக்கிறார்கள். வதகத்தமல் இப்லு லியذبஹா லியுذبஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்க வேண்டும் என்று அந்த ஒட்டகைகள் தாங்கள் எங்களுடைய கழுத்துக்களை சரித்து கொடுத்ததுன்னு வருது ஹதீஸ். தங்களுடைய ஒட்டகத்தை ஒரு ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்திற்கு போட்டி போட்டு முந்துகிறது. மரணம் தான் இதற்கு ஏற்பட போகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு முபாரக்கான கையினால் அல்லவா தாங்கள் அறுபட போகிறோம். அவைகள் விளங்கி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் யஅலமு அன்னி ரசூலுல்லாஹ் இல்லல் ஜின்ஸ வல் ஜின்னன் சொன்னாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் தெரியும் நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. தெரியாத ஒரு இனம் இருக்குதுன்னா மனிதர்கள் ஜின்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லாருக்கும் தெரியும், மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் தெரியும் நான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு தெரியும்னு சொன்னாங்க. தெரிந்த காரணத்தினால் ஒட்டகைகள் தங்களுடைய கழுத்தை சரித்து கொடுத்தது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுப்பதற்காக வேண்டி அந்த ஒட்டகைகள் தங்களுடைய கழுத்துக்களை அதை சரித்து கொடுத்ததாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதி எதற்கு அலிலுல்லாஹ் தரத்துல நீங்க அருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஆயுள் இருக்கிறது என்பதை இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காட்டுவதற்காக அப்படி செய்தார்கள் என்று பெருமக்கள் சொல்வார். அதே போல இந்த மினாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலைமுடியை இறக்க சொன்னார்கள். மிஅமர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சையதுனா மிஅமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். யா மிஅமர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து வர சொன்னார்கள். அவங்கள வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஅமரே நீங்கள் என்னுடைய தலையிலே உள்ள முடியை எடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொடுக்கிறார்கள். கையில கத்தியை கொடுத்தாங்க. யா மிஅமர் அலதைக்க மூசா, உங்க கையில கத்தி இருக்குது. நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே. அவங்க திரும்ப சொன்னாங்க, அமாராயித ரசூலல்லாஹி அஅதாக ரஸஹு பைன யதைக்க வல் மூசா ஃபீ யதைக்க. ரசூலுல்லாஹ் பாத்தியா, தன் தலையை உங்கள்ட்ட நம்பி கொடுத்திருக்கிறாங்க, உங்க கையில கத்தி வேற இருக்குதுன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க கையில கத்தி வேற இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலையை உங்கள்ட்ட நம்பி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் பாக்கியம் செய்தவன் சொன்னாங்க. நான் பாக்கியம் செய்தவன். சம்மில்லாஹ வஹலிக் ரஅஸி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி என்னுடைய தலையிலே உள்ள முடியை இறக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னஹா மின் நிஅமில்லாஹி அன் அஹலிக ரஅஸக். நாயகமே, உங்களுடைய தலையை முடி இறக்குவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த முடியை எடுத்த உடனே முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்தஸிமூஹு பைனக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த முடியை பங்கு வைத்து கொடுங்கள்னு சொன்னாங்க. கியாமத்து வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வமாக உலகத்தில் நிலைக்கும் மகா பெரிய பாக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற செல்வம் அது. அனைத்து சஹாபிகளுக்கும் அந்த முடிகளை வைத்து சஹாபிகள் வாழ்க்கையில் என்னென்ன பரக்காத்துகளை பெற்றார்கள் என்பது ஏராளமான செய்திகள் ஹதீஸில் இருக்கிறது. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோல்வியே சந்திக்காதவர்கள். எந்த நிகழ்விலும் எந்த யுத்தத்திலும் தோல்வியே சந்திக்காத ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபஜஅல்து ஷிஅர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாதிஹில் கலன்சுவா, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த தொப்பிக்கு உள்ளே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நான் முடியை நான் உள்ளே வைத்திருந்தேன். எனவே ஃபலம் அஷ்ஹத் வஹிய மஇ இல்லா ருஸிகத்துன் நுஸ்ர், தபரானில் ஹதீஸ், இல்லா ருஸிகத்துன் நஸ்ர், தபரானில் ஹதீஸ் வருது. அதை வைத்துக் கொண்டு எந்த யுத்தத்தில் நான் இறங்கினாலும் சரி, நான் வெற்றி தான் வழங்கப்பட்டேன். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அருமையான பெருமக்களே, ஹஜ்ஜிலேயே அதை பற்றிய அடையாளங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தினுடைய வாழ்வின் முதல் தொடக்கம் எதுன்னு சொன்னா, ஹதீஸிலே வருகிறது, சையதுனா அபூ முவைஹபா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. சையதுனா அபூ முவைஹபா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி. ஒரு நாள் அபூ முவைஹபா என்ற சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புறாங்க. அபூ முவைஹபா இரவு நேரத்தில் என் கூட வாங்கன்னு சொன்னாங்க. யா அபா முவைஹபா, இன்னி கத் உமிர்து அன் அஸ்தக்ஃபிர லி அஹ்லி ஹாதல் பகீ ஃபன்தரிக் மஇ. ஜன்னத்துல் பகீயில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் பிழை பொறுக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், என்னோடு வாருங்கள்னு சொன்னான். அபூ முவைஹபா என்ற சஹாபியை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வேணும்னு துஆ செய்றாங்க. துஆ நீண்ட துஆ செய்தார். செய்து முடித்து விட்டு சையதுனா அபூ முவைஹபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி கேட்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, சும்மா அக்பல அலைய,
என்னை முன்னோக்கினார்கள் நாயகம். யா அபா முவைஹபா இன்னி கத் ஊதீது மஃபாத்தீஹ கஸாயினத் துன்யா வல் குல்த ஃபீஹா தும்மல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த அடியான் நான் தான். எனக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த துன்யாவினுடைய எல்லா பொக்கிஷங்களையும், இந்த துன்யாவிலே என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்து அதை நிரந்தரமாக கியாமத்து வரை அதனுடைய அதிபதியாக பொறுப்பாளனாக என்னை ஆக்கி அதற்கு பின்னாலே சொர்க்கம். அது வேண்டுமா அல்லது ரப்பினுடைய லிகா வேண்டுமா என்று அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தான் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல விடல. ஹஜ்ரத் அபூ முவைஹபா பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே. ஃபகுல் மஃபாத்தீஹ கஸாயினத் துன்யா வல் குல்த ஃபீஹா சும்மல் ஜன்னah. கியாமத் வரை உங்களை பார்க்கும் அந்த மகத்தான பாக்கியத்தை இந்த உம்மத்து பெற்றுவிடும் அல்லவா. அதனாலே நாயகமே, கியாமத் வரை தாங்கள் இருந்து இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களையும் பெற்று அதற்கு பிறகு உன்னதமான சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தாங்கள் தேர்ந்தெடுங்கள் நாயகமே என்று நம்மின் சார்பாக செய்தனா அபூ முவைஹபா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா அபா முவைஹபா, இல்லை அபூ முவைஹபா, லகத் இக்தர்து லிகா ரப்பி வல் ஜன்னah. முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் வருகிறது, என்னுடைய ரப்பினுடைய லிகாவையும் சொர்க்கத்தையும் நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு 80 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்தார். அந்த செய்திக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 நாட்கள் இந்த துன்யாவில் இருந்தார். சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சல் வந்து விட்டது. கடுமையான காய்ச்சல். சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை கூப்பிட்டு, என்னை கொண்டு போய் நீங்கள் பள்ளியிலே மெம்பர் படியிலே அமர வையுங்கள் அப்படின்னு 2 சஹாபிகளுடைய தோல் மேல கை போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வர்றாங்க. அவங்களுடைய நோய்வாய்ப்பட்ட நிலை ஹதீஸிலே வருகிறது. وهو بين الرجلين تخط رجلاه في الارض بين عباس وبين علي. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா 2 பேருடைய தோல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை போட்டுருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் கோடு போட்டுக்கொண்டே வருகிறது. கோடு போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வருகிறது. பள்ளியில வந்தாங்க. தலையில ஒரு கெட்டு கட்டி இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையினுடைய பாரம், உடல் பலகீனம், காய்ச்சல் இருக்கிறது. தலையில ஒரு கெட்டு கட்டி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து உட்கார்ந்து இந்த உம்மத்திற்கு செய்திகளை சொன்னார்கள். முதலாவது சித்தீக்குல் அக்பருடைய மாண்பை சொன்னார்கள். அதில் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அந்தஸ்தை இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும், சபர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். وقد اوصى بالمسلمين بالموده. முஸ்லிம்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியமாக வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு வாழுங்கள் என்று சொன்னார்கள். முஹாஜிர்களை பற்றி சொன்னார்கள், அன்சாரிகளை பற்றி சொன்னார்கள். உஸைக்கும் பில் முஹாஜிரீன் அல் அவ்வலீன். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தீனை பற்றி பிடித்த முஹாஜிர்கள் விஷயத்திலே ஹைரை உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். இந்த தீனை ஆரம்பமாக பற்றி கொண்டவர்கள் அல்லவா அவர்கள். அவர்களை நான் உங்களுக்கு அவர்கள் விஷயத்தில் ஹைராக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு நான் சொல்கிறேன். அன்சாரிகளை சொன்னார்கள், அன்சாரிகளை பற்றி சொன்னார்கள். தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உங்களுக்காக கொடுத்தார்களே, தங்களுடைய வீடுகளை எல்லாம் உங்களுக்காக அவர்கள் கொடுத்தார்களே, தங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருந்தாலும் கூட அலம் யூசிருக்கும் அலா அன்ஃபுஸிக்கும் வபிஹிமுல் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவைகள் இருந்தாலும் கூட தங்கள் தேவையை விட அவர்கள் உங்களுடைய தேவையை பெரிதாக தேர்ந்தெடுக்கவில்லையா? அந்த அன்சாரிகள் விஷயத்தில் ஹைராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவையும் அதே போல தங்களுடைய கைகளையும் பேண வேண்டும் என்று சொன்னார். ஏராளமான உபதேசங்கள் ஹதீஸிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் கடைசி காலகட்டத்திலே புகாரிலே வருகிறது. சுத்து அன்னி குல்ல ஹௌகத்தின் ஃபில் மஸ்ஜிதி கைர ஹௌகத்தி அபீ பக்கர். பள்ளியுடைய வழியிலே, அதாவது சஹாபிகளுடைய வீடுகளின் பின்பக்கத்திலே வரக்கூடிய வழிகள் இருந்தது மஸ்ஜித் நபவியை சுற்றி. அந்த வீட்டினுடைய எல்லா பின்பகுதியையும் நீங்கள் அடைத்து விடுங்கள், அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பின்பக்கத்தை, அந்த வாசலை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாராவது இந்த உலகத்துல ஒரு உபகாரம் செய்திருந்தா அதுக்கு பகரம் செய்யாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லைங்க. ஸலவாத் ஓதுறது ஏதோ நாம அவங்களுடைய அந்தஸ்துக்காக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நாம ஒரு துஆ செய்தோம் சொன்னா அதுக்கு அவ்வளவு சிறந்த பகரத்தை ஸல்லல்லாஹு நமக்கு ஏற்படுத்தி தருவார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரம் செய்யாமல் எந்த காரியத்தையும் விட்டதில்லை. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டு வாசல் அடைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெருமக்கள் காரணம் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது உபகாரம் செய்திருந்தால் சிறந்த பகரத்தை செய்து விடுவார்கள். ஹஜ்ரத் சித்திகுல் அக்பர் அவர்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய வாசலை வந்து தொட்ட நேரத்திலே சித்திகுல் அக்பர் அவர்கள் வீட்டு வாசலை அடைத்து வைத்திருக்கவில்லை. தொட்ட உடனே திறந்து கொண்டது. எதிரிகள் நிறைந்த இந்த இடத்திலே நீங்கள் வீட்டு வாசலை அடைக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் கேட்டேன் ஹிஜ்ரத் செய்யலாமா என்று. பொறுத்துக் கொள்ளுங்கள், லஅல்லல்லாஹு யஜஅலு லக ஸாஹிபா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தோழரை ஆக்குவான் என்று எப்பொழுது சொன்னீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து என் வாசல் அடைக்கப்படவில்லை நாயகமே. தாங்கள் வந்தால் என் வாசல் அடைக்கப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பகரமாக கியாமத்து வரை சித்திகுல் அக்பருடைய வீட்டு வாசல் அடைக்கப்படக்கூடாது. இன்றும் மஸ்ஜித் நபவியிலே சித்திகுல் அக்பருடைய வீட்டு வாசல் இருந்த பகுதி இருக்கிறதே, அதற்கு வாசல் போடப்படவில்லை. அந்த இடத்திலே மேலே எழுதி வைத்திருக்கிறார், ஹாதிஹி ஹௌஹத்து அபீ பக்கர், இது அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வாசல் என்பதை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் மாத்திரம் வாசல் போட மாட்டார். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடக்கூடாதுன்னு சொன்னார். இந்த உம்மத்திற்கும் நான் செய்திகளை எல்லாம் சொல்லி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு தடவை வந்தார்கள், பள்ளியிலே வந்து அமரவன் சொன்னார்கள், மக்களே, நான் யாருக்காவது ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தால், யாருக்காவது நான் அநீதி செய்திருந்தால், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு விடுவார்களோ என்று பயந்து நீங்கள் அதை சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. அப்படி கோபப்படுவதும் உங்கள் மீது வெறுப்பு கொள்வதும் என்னுடைய குணம் அல்ல, அது என்னுடைய இயல்பும் அல்ல. எனவே وَإِنَّ أَحَبَّكُمْ إِلَيَّ مَنْ أَخَذَ حَقًّا إِنْ كَانَ لَهُ عَلَيَّ أَوْ حَلَّلَنِي, யாருக்காவது நான் ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகளோ கொடுக்க வேண்டிய காரியங்களோ இருந்தால் இந்த நேரத்தில் தயங்காமல் எழுந்து அவர்கள் கேட்டுவிட வேண்டும். அல்லது அப்படிப்பட்ட அந்த நிலைகளில் இருந்து என்னை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் ஃபலகீதுல்லாஹ அஸ்ஸ வஜல் வலைஸ லிஅஹதின் இன்தி மظلமா, யாருக்கும் நான் அநியாயம் செய்யாத நிலையிலேதான் என் ரப்பை சந்திக்க விரும்புகிறேன் சொன்னான். அதனால யாருக்காவது நான் ஏதாவது குறைபாடுகள் செய்திருந்தால் அவங்க மறைச்சு வைக்க கூடாது, அவங்க எழுந்திருச்சு அந்த விஷயங்களை வெளிப்படுத்திடணும்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி எழுந்திருச்சாங்க, யா ரசூலல்லாஹ், லீ இந்தக ஸலாத்து தராஹிம், லீ இந்தக ஸலாத்து தராஹிம், எனக்கு தாங்கள் 3 திர்ஹம் தர வேண்டியது இருக்கிறது நாயகமேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபீம கானத் லக இந்தி, எப்பொழுது நான் அதை தர வேண்டும் என்று நீங்கள் ஞாபகப்படுத்தலாமா? எப்பொழுது நான் இந்த உங்களிடத்தில் வாங்கினேன் ஞாபகப்படுத்தலாமான்னு கேட்டாங்க. இந்த உம்மத்திற்கு அதுவெல்லாம் பாடம் பெருமக்களே. அந்த சஹாபி சொல்கிறார்கள், அமா ததுக்குரு அன்னஹு மர்ரபிக்க சாயிலுன், நாயகமே, ஒரு ஆள் உங்கள்கிட்ட அப்படி ஒரு யாசகம் செய்பவர், அவர் அப்படி கடந்து போனார், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு பணம் இல்லை நாயகமே, நான் உங்கள் அருகிலே நின்றேன், அமர்த்தனி ஸலாத்து தராஹிம், அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னீங்க, நான் 3 திர்ஹம் எடுத்து கொடுத்தேன் நாயகம். அதுதான் அந்த பாக்கின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅதிஹி யா ஃபதுல், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் அவர்களுக்கு உண்டான அந்த 3 திர்ஹமை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு தடவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹஸ்ஸ மின் நஃப்ஸிஹி ஷைஅன் ஃபல்யகும், உங்கள் உள்ளத்தில் ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்தி விடுங்கள். உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் எதையும் மறைச்சு வைக்காதீங்க, சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஃபகாம ரஜுலுன், ஒரு சஹாபி எழுந்திருச்சான், யா ரசூலல்லாஹ், இன்னி முனாஃபிகுன், நாயகமே, நான் ஒரு முனாஃபிக்குன்னு சொன்னான். வெளியில ஈமானை காட்டி நான் நடக்கிறேன் நாயகமே, ஆனால் நான் ஒரு முனாஃபிக். இன்னில கதூபுன், நான் அதிகம் பொய் சொல்கிறேன் நாயகமே அப்படின்னு சொன்னான். அந்த சபையில் இருந்து அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, வைஹக் அய்யுஹர் ரஜுல் சத்தரக்கல்லாஹ் லவ் சத்தர்த அலா நஃப்ஸிக், அல்லாஹ் உம்முடைய குறைகளை மறைத்து விட்டான், தௌபா செய்து நீ அதிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டியதுதானே, அதை இப்படி வெளிப்படுத்த வேண்டுமான்னு கேட்டாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, மா ஹியா உமர், உமர் அவர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள், ஃபதூஹுத் துன்யா அஹ்வலு மின் ஃபதூஹில் ஆகிரா, உலகத்தில் ஏற்படக்கூடிய கேவலம் இருக்கிறதே, ஆகிரத்தினுடைய கேவலத்தை விட இது பரவாயில்லை. அவ்வளவு ஜனங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த கியாமத்தினுடைய நாளையில் ஒரு மனிதன் கேவலப்பட்டு விட்டால் அந்த கேவலத்தை விட மோசமானது ஒன்றுமில்லை. உலகத்தில் ஏதாவது கேவலம் மாதிரி தெரிந்தாலும் கூட இதனால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. சொல்லட்டும், அவங்க சொல்ல விடுங்க. அவங்க சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துஆ செய்தாங்க,
அல்லாஹும்ம அர்ஸுக்ஹு சித்கன் வ ஈமானா. யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ உண்மை சொல்லக்கூடிய அந்த தன்மையையும் வலுவான ஈமானையும் ரப்பே நீ தந்தருள்வாயாக என்று துஆ செய்தார். அதேபோல் வதஹப அன்ஹும் நௌம இதா ஷா, அவர் எப்பொழுது நாடுகிறாரோ உடனே அவரை விட்டு தூக்கம் நீங்கிவிட வேண்டும். அதிகம் தூக்கம் வருகிறது நாயகமே சொன்னார். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிற நாயகம். அவர் நாடுகின்ற நேரத்தில் தூக்கம் அவரை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டித்த காரணத்தினாலே அவங்களுடைய அந்தஸ்தை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்து என்ன என்பதையும் உடனடியாக அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்தார். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த நாட்களிலே கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 10 நாட்கள் மிகவும் பலகீனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளுடைய அந்த கடைசி 10 நாட்கள் மிகவும் பலகீனம். ரபியுல் அவ்வல் பிற 8ஆம் நாள் மக்ரிபு தொழுகைதான் ஒரு சொல்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத கடைசி தொழுகை. அது ஒரு சொல்படி. அதில் ஒரு சின்ன மாற்று கருத்தும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்காக சஹாபிகள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்னன்னா, அவங்க எப்போ வர்றாங்களோ அப்பதான் காமத்து, டைம் எல்லாம் போட மாட்டாங்க. பாங்குக்கு தான் டைம், இகாமத்துக்கு டைம் இல்லை. எப்ப இமாம் வர்றாங்களோ அதுதான் காமத்து சொல்லும் நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிருந்து சொல்கிறார்கள், முரு அபா பக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், செய்தனா அபூபக்கர் நாயகத்திரத்தை சொல்லுங்கள், அவர்கள் தொழுக வைக்கட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் தொழுக வைக்கட்டும் என்று சொல்கிறார்கள். ஹஜ்ரத் செய்தனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகமே, என்னுடைய தகப்பனார் ரொம்ப இலகுவான கல்புள்ளவர்கள், வேணாம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கண்டித்தார்கள், தொழுக வைக்க சொல்லுங்கள் என்று சொன்னார். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழுக வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் தொழுகை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். 17 வக்த் தொழுகைகள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தொழுக வைத்தார். நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனக்கு யாரும் எந்த விதமான மருந்தும் தரக்கூடாதுன்னு சொன்னார். யாரும் எனக்கு எந்த விதமான மருந்தும் தரக்கூடாது என்று சொன்னார். மருந்து தரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி மயக்கம் வந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அவங்களுடைய மனைவியர்களிலே ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, அலம் அன்ஹக்கும் அல்லா தலுத்தூனி, மருந்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லையா, ஏன் கொடுத்தீர்கள்? நாயகமே, உங்களுடைய சிரமத்தை, உங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் பார்த்தோம், அது எங்களால் தாங்கிக்கிற முடியல நாயகமே, அதனால மருந்து கொடுத்தோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் பாக்கி இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் அந்த மருந்த வாயில ஊத்துங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் கருணைதான் என்று சொல்கிறார்கள். வேண்டாம் என்று நான் சொன்னேன், கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் உங்களை தண்டித்து விடக்கூடாது, அதனால எல்லாருடைய வாயில இந்த மருந்தை ஊத்துங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்க இருக்கிறார்கள். அவங்க நான் நோம்பு நாயகம்னு சொன்னாங்க. நோம்பா இருந்தாலும் வாயில ஊத்துங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அதன் காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதனாலே நீங்கள் அவர்களுக்கும் ஊத்துங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே பைஹக்கியிலே ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒமன் கான காயிபம் மின் அஸ்ஹாபி, அப்பொழுது சொல்கிறார், என்னுடைய தோழர்களில் யார் இங்கு இல்லையோ, யார் இங்கு இல்லையோ, அதேபோல் என்னை இதுவரை யார் காணவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஃபாபலிகூஹு அன்னி அஸ்ஸலாம், என்னுடைய சலாமை எத்தி வைத்து விடுங்கள்னு சொன்னார். என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லிவிடுங்கள். واشهدكم باني قد سلمت على من دخل في الاسلام ومن تابعني في ديني هذا منذ اليوم الى يوم القيامه. இன்றைய நாளிலிருந்து கியாமத் வரை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சாட்சி சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஏராளமான நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தினுடைய செய்திகள் தொடர்பாக சங்கைக்குரிய நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் என்று இஷாவிலே ஓதினார்களே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஆயத்தை, அந்த ஆயத்து வந்தவுடனே சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அழுதார்கள். ஹதீஸிலே வருகிறது, சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயமாக
அல்லாஹ்வுடைய வெற்றியும் அவனுடைய உதவியும் வருகின்ற நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனின் பக்கம் வருவார்கள் என்றுதான் அந்த ஆயத்து வந்தது. ஆனால் அது ஸல்லல்லாஹு கடைசி நேரத்தை காட்டுகிறது என்று சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்திருந்தார். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அந்த நிலைப்பாடுகள் நோய்வாய் கொஞ்சம் அதிகப்பட்ட அந்த நேரத்திலே லம்மா சக்குல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்தமஅனா ஃபீ பைத்தி ஆயிஷா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டமான நேரங்கள் அதிகமாக கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அன்னை ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே ஒன்று சேர்ந்தோம். நேரத்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொல்கிறார்கள், ஃபநலர இலைனா நதரத்தன், எங்களை கூர்ந்து கவனிக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், மர்ஹபன் பிக்கும், உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், ஹய்யாக்குமுல்லாஹ் ஹதாக்குமுல்லாஹ் நஸரக்குமுல்லாஹ் நஃபஅக்குமுல்லாஹ் வஃபகக்குமுல்லாஹ் சத்ததக்குமுல்லாஹ் அஆனக்குமுல்லாஹ் கபிலக்குமுல்லாஹ். என்னென்ன துஆவை இந்த உம்மத்திற்கு செய்ய வேண்டுமோ அவ்வளவு துஆவையும் சொல்கிறார். அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும், அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை என்று உயிராக வைக்கட்டும், உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை பயன்பாடுள்ளதாக அல்லாஹ் ஆக்கட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். மக்களே, உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், ஊசீக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேருணர்வோடு உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு உங்களுடைய வாழ்நாளுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லிவிட்டு புனிதமான ரபியுல் அவல் மாதத்தினுடைய 12ஆம் நாள் சஹாபிகள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைப்பாடுகள் ஒன்றும் தெரியாமல், ஏன் சொன்னா அந்த நேரத்திலே உள்ள நிலைப்பாடுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து 17 வக்து பார்க்காமல் இருந்து விட்டார்கள். சஹாபிகளால் அதை தாங்க இயலவில்லை. சித்தீக்குல் அக்பர் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் நாள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் இமாமத்திலே நிற்கின்ற அந்த நேரத்திலே அந்த திரையை நீக்குகிறார்கள், வீட்டினுடைய திரையை நீக்குகிறார்கள். சஹாபிகள் தொழுகையிலே இருந்தவர்கள் தொழுகையை விட்டுவிட்டு எல்லோரும் ஓடலாமா என்று பார்க்கிறார்கள், விட்டுவிட்டு ஓடலாமா என்று பார்க்கிறார்கள். அந்த சுபுகிலே அந்த முறிக்க தயாராகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமான ஒரு புன்முறுவல், ஆனந்தமான ஒரு புன்முறுவல். ஃபனக்கஸ அபூபக்கரின் லியுஸல்லி, ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பின்வாங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போறாங்க போல் தெரியுது அப்படின்னு அவங்க முன்னால் நின்று அவர்கள் பின்வாங்குகிறார்கள். எல்லோருடைய கவனமும் தொழுகையில் இருந்தாலும் அங்கே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்கிறார்கள், வேண்டாம் என்பது போல் இஷாரா செய்கிறார்கள். இஷாரா செய்து அவர்கள் சிரித்ததற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்வார்கள், எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ, எப்படிப்பட்ட ஒரு உம்மத் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ, இதோ அந்த உம்மத் உருவாகிவிட்டது, இதோ அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகிவிட்டது. எத்தகைய ஒரு உம்மத் இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாகிவிட்டது என்பதற்காகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிரித்தார்கள் என்று பெருமக்கள் சொல்வார். பெருமக்களே, திரையை போட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு திரையை மூடிவிட்டார்கள். சஹாபிகளுக்கு இன்னும் அதிலே பேராசை கூடிவிட்டது. எப்படியாவது உள்ளே சென்று நாம் பார்க்க வேண்டாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்டுவிட மாட்டோமா என்று சஹாபிகள் ஆர்வப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, வஜாஅஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா முஹம்மத் இன்னல்லாஹ யுக்ரிஉக ஸலாம், நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான். வயகூல் லக, அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க சொன்னான், இன் ஷிஅத ஷஃபைதுக வ கஃபைதுக, நீங்கள் நாடினால் அல்லாஹ் உங்களுக்கு பூரணமான ஆஃபியத்தை கொடுத்து எல்லா நிலையிலும் உங்களை மேன்மையோடு அல்லாஹ் தஆலா வைத்திருக்க அவன் நாடுகிறான். நீங்கள் நாடினால் அல்லாஹ் அப்படி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நாட்டம் எதுவாக இருக்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான் என்று ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்க பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாலிக இலா ரப்பி யஸ்னஉ பி மா யஷா, அது என் ரப்பிடத்தில் நான் சாட்டி விடுகிறேன், அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி செய்யட்டும், என் ரப்பிடத்தில் அந்த காரியத்தை நான் சாட்டி விடுகிறேன் என்று சொன்னார். அடிக்கடி மயக்கம் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிக்கடி மயக்கம் வருகிறது, அடிக்கடி மயக்கம் வருகிறது, தெளிவு வருகிறது, மயக்கம் வருகிறது, மீண்டும் தெளிகிறார்கள்.
பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்குள்ளே கைவிட்டு ஸல்லல்லாஹு முகத்திலே தேய்த்துக் கொள்கிறார். அல்லாஹும்ம இன்னி அலைஹி சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ் இந்த மௌத்தினுடைய சிரமங்களை எனக்கு லேசாக்குவாயாக துஆ செய்கிறார். ஸல்லல்லாஹு அந்த மௌத்தினுடைய கடைசி நேரம் கூட அவர்களுக்கு ஏன் அவ்வளவு சிரமமானது? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், வன்னாசிஆத்தி கர்கன் வன்னாஷிதாத்தி நஷ்தன். சில ரூஹை அல்லாஹ் தஆலா கடுமையாக வாங்குவான், சில ரூஹை அல்லாஹ் தஆலா மிருதுவாக வாங்குவான். கடுமையாக வாங்கப்படுவது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான நிலையிலே உள்ளவர்களுக்கு, மிருதுவாக வாங்கப்படுவது அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அடியார்களுக்கு. அப்படியானால் இந்த உலகத்திலேயே மிக மிக மிருதுவாக உயிர் வாங்கப்படுவதற்குண்டான நிலைப்பாடுக்கு தகுதி உள்ளவர்கள் அதில் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொன்னாங்க, இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, தண்ணீரை எடுத்து முகத்தில் தேய்த்தார். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலே, உலகத்திலேயே உங்களுக்கு தான் ரொம்ப மிருதுவாக உயிர் வாங்கப்படுகிறது நாயகம், உலகத்திலேயே உங்களுக்குத்தான் மிக இலகுவான நிலையிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் பலகீனமானவர்கள், அவர்கள் இந்த அளவிற்குண்டான வேதனையை தாங்குவதற்கான சக்தி இல்லை ரப்பு. அதனால நீ அவர்களுக்கு ஏதாவது வேதனையை கொடுப்பதாக இருந்தால் கூட அதையும் என் மீது சாட்டி விடுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அந்த கடைசி நேரம் அவ்வளவு சிரமமான ஆனதற்கான காரணங்களை பெருமக்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அப்படி துஆ செய்ததுதான். அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய நிலைப்பாடுகளை ஒப்படைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு இந்த உம்மத்திற்கு அந்த நேரத்தில் உபதேசம் செய்தார்கள். தங்களுடைய வாழ்நாளின் கடைசி உபதேசம். இனிமேல் தங்களுடைய அமுத வாய் திறந்து, அவங்களுடைய புனிதமான ஒளி நிறைந்த வாய் திறந்து இந்த உம்மத்திற்கு அவர்கள் பேசப் போவதில்லை. கடைசியாக இந்த உம்மத்திற்கு சொன்னார், காலமெல்லாம் பற்றி பிடிக்க வேண்டிய செய்தியை சொன்னார். அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும், மக்களே தொழுகையை நீங்கள் பேணுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே நீங்கள் தொழுகையை பற்றிக் கொள்ளுங்கள். ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கிய அடிமைகள் விஷயத்திலே, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொன்னார். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். தங்களுடைய கைகளை நீட்டவும் மடக்கவும், தண்ணீருக்குள்ளே கையை எடுத்து முகத்திலே தேய்க்கவுமாக இருக்கும் பொழுதுதான் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கத் இஸ்தாக இலா லிகாயிக், நாயகமே உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான் சொன்னார். நாயகமே உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்று சொன்னார். அப்படி சொல்கின்ற அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை உள்ளே கைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், முகத்தில் தேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உள்ளிட்ட அவங்களுடைய மக்களும் அவங்களுடைய மற்ற மனைவியர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைப்பாடுகளை பார்த்து அன்னை ஃபாத்திமாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உள்ளிட்ட அந்த பெருமக்களாலே அதை சகித்துக் கொள்ள இயலவில்லை, அதை சகித்துக் கொள்வதற்கு அவர்கள் இயலவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் ஆனந்தமான நிலையிலே தங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள். ஆமினாவினுடைய மாணிக்கமாய், அப்துல்லாவின் தவக்குடந்தாய், இந்த மாநிலத்தினுடைய மணிவிளக்காய், மாசகற்றக்கூடிய ஒளிவிளக்காய், குடிதோண்டி புதைத்து இனிமேல் வேறு வழியே இல்லை என்று கருதப்பட்ட பெண்களுக்கும் காவலில்லாத அந்த விதவைகளுக்கும் பாதுகாப்பு கேடயமாய், அகமது என்று பெயர் தாங்கி எங்கள் அகம்தனிலே தங்கிவிட்ட பெருங்குடையான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்தின் ஜோதியாய், உலக முஸ்லிம்களுடைய உயிர் துடிப்பாய், இருள் நீக்கி ஒளிக்கதிர்களை பிரகாசிக்க செய்து இந்த உலகத்தையே பிரகாசிக்க செய்த அந்த மாண்பாளர், பசிதனிக்க தங்களுடைய வயிற்றிலே கல் கட்டி கொண்டு பிறர் புசிப்பதற்காக எல்லாவற்றையும் கொடுத்த அந்த கொடை வள்ளல், தாங்கள் ஒட்டாடை உடுத்தி வாழ்ந்தாலும் கூட பிறர் மானம் காப்பதற்காக தங்களை அர்ப்பணித்த அந்த தியாக செம்மல் நபியுர் ரஹ்மான் ஷஃபீஉல் உம்மா, இந்த உம்மத்தினுடைய மொத்த ஷஃபியாக நம்முடைய சிரமங்களை எல்லாம் போக்குவதற்காக தங்களை அர்ப்பணித்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எல்லாம் விட்டு தங்களுடைய ரப்பை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அர் ரஃபீகுல் அலா, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளை நிறைவு செய்கிறார்கள். வலவ் கான பித்துன்யா வலவ் கான பித்துன்யா பகாஉல் லிசாக்கினி லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா வமா அஹது யன்ஜூ மினல் மௌத்தி சாலிமா
வஸஹ்முல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. இந்த உலகத்தில் யாராவது நிலைத்திருக்கலாம் என்று சொன்னால் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா நிலைத்திருக்க வேண்டும். பெருமக்களே, அவர்கள் அல்லவா இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் மரணம் என்பது யாரையும் இந்த உலகத்தில் விட்டு வைக்கவில்லை. மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்கவில்லை என்பதனாலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அது தொட்டது. அவ்வளவுதான் செய்தி. பெருமக்களே, மதீனாவிலே அந்த செய்தி பரவுகிறது. சஹாபிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சஹாபிகளால் அந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீர தீரரான ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நிலை குலைந்து போய்விட்டார்கள். யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த உமருடைய வாள் பேசும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஊமையாக ஆகிவிட்டார்கள். ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்தவர்கள் தான், ஒரு வார்த்தை அவர்களால் பேச இயலவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தாங்கள் அந்த இடத்தில் இருந்த நிலையிலேயே ஆகிவிட்டிருக்கிறார்கள். வெளியிலே சென்றிருக்கிறார்கள். சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே வந்து நின்று அவங்களுடைய முபாரக்கான மேனியிலே முத்தமிட்டவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே முத்தமிட்டவர்களாக, மா அத்தியபக யா ரசூலல்லாஹ் ஹய்யம் வ மய்யிதா, நாயகமே தாங்கள் எப்பொழுதுமே பிரகாசமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அவங்களுடைய முகத்திலே முத்தமிட்டவர்களாக அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஹாபிகளுடைய நிலை, மதீனாவினுடைய நிலை, அந்த ஏற்பட்ட அந்த தன்மை இருக்கிறது சாதாரணமானதல்ல. பெருமக்களே, ஹதீஸிலே வருகிறது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவர்கள் இந்த செய்தியை கேட்கிறார்கள். அவங்களுடைய கல்பு தாங்கிக் கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை எப்பொழுது கேட்டார்களோ சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு உடனே வஃபாத் ஆகிவிட்டார். அவங்களால தாங்க முடியல. சில சஹாபிகளிலே ஒருவர் விவசாய நிலத்திலே நிற்கிறார். இந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பே ரப்பே, எங்கள் நாயகத்தை கண்ட கண்களால் இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதையும் காண விரும்பவில்லை. ரப்பே, அந்த நாயகத்தை இனிமேல் காண இயலாது. அதனாலே இந்த கண்களை கொண்டு உலகத்தில் நான் எதையும் காண விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அவருடைய பார்வை நீங்கி விடுகிறது. பெருமக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கண்ணியமிக்க சஹாபிகளாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான அருள் நிறைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே தான் ஹஜ்ரத் சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வருகிறது. பாங்கு சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எப்பொழுது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொன்னாலும் கூட அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி அவர்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை நீட்டி தங்களுடைய நிலைப்பாடுகளை சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். பெருமக்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்ட நேரத்திலே அந்த மஸ்ஜித் அழுகையின் காரணத்தினாலும் கூச்சலின் காரணத்தினால் மஸ்ஜிதிலே ஒரு சத்தம் எழுகிறது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுந்த அந்த செய்தியை கண்ணியமிக்க சஹாபிகளால் தங்களுடைய வாழ்நாளில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யா விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் அதோடு முடிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு தான் இருக்கிறார்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு தான் இருக்கிறார்கள். கியாமத் வரை இந்த உம்மத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வை நிகழ்த்த வேண்டுமோ அந்த காரியத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னாலே தங்களுடைய வாழ்நாளில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நபிமார்களை பொறுத்தவரையிலே எந்த இடத்திலே இறந்தார்களோ அங்கேதான் அடக்கப்பெற வேண்டும். எந்த இடத்திலே நபிமார்கள் இறந்தார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கப்பெற வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் தான் இறந்தார்கள். அங்கேதான் அவர்கள் அடக்கப்பெறுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரிவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை
நாம 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வாழக்கூடிய நாம் இந்த எல்லையில் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு பிரிவை கொஞ்ச நேரத்திற்கு அவர்கள் பிடித்திருந்த அந்த மெம்பர் படி தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவர்களை பிரிந்த அந்த காரணத்தை அவர்கள் கைவேல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த மெம்பர் படியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரிவை அந்த மெம்பர் படியாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, கண்ணியமிக்க சஹாபிகள் எப்படி தாங்கியிருப்பார்கள் அந்த செய்தியை? கண்ணியமிக்க சஹாபிகள் அந்த செய்தியை எப்படி தாங்கியிருப்பார்கள் என்பதை பெருமக்களை நாம் எண்ணி பார்க்கிறேன். ஒரு விதமான ஹஜ்ரத் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அனஸ் அவர்களே, உங்களுக்கு எப்படி மனது வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வைத்து மேலே மண்ணை எடுத்து போடுவதற்கு உங்களுக்கு மனசு வந்துச்சான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. ஹஜ்ரத் அனஸ் எல்லாம் துடித்து போனார்கள். நாம் பெரிய காரியத்தை தவறை செய்து விட்டோமோ என்று அவர்கள் உணர்ந்தார். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த செய்தி இருக்கிறதே, காலமெல்லாம் இந்த உம்மத்திற்கு வேதனையையும் தரக்கூடிய செய்தி. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை தன் பக்கம் அழைத்துக் கொண்டதன் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்துதான் தீர வேண்டும் பெருமக்கள். என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்துதான் தீர வேண்டும். وَلَوْ كَانَ فِي الدُّنْيَا بَقَاءٌ لِسَاكِنِي لَكَانَ رَسُولُ اللَّهِ فِيهَا مُخَلَّدًا. இந்த உலகத்தில் யாரையாவது நிரந்தரமாக அல்லாஹ் தஆலா இந்த பூலோகத்தின் மேல் வைத்திருக்கலாம் என்று இருந்திருக்குமானால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியின் மேற்பாகத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். ஆனால் வமா அஹது யன்ஜு மினல் மௌத்தி சாலிமா, அந்த மரணத்திலிருந்து இந்த உலகத்திலே தப்பித்தவர்கள் யாரும் இல்லை. எல்லோரையும் அது வந்து தொட்டே தீரும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு கிராமவாசி வருகிறார். அவருக்கு தெரியாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு கிராமவாசி வருகிறார். தொலை தூரத்திலிருந்து வருகிறார். வந்து பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திதான் அவருக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபன் செய்யப்பட்ட அந்த செய்திதான் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான ரவுலாவிலே நின்று அவர் படிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி பாக்கியமான ரவுலாவிலே நின்று படிக்கிறார். யா கைர மன் துஃபினத் பில் காஇ அஸமுஹு فطاب من طيبهن القاع واللكم نفسي فداك لقبر إن أنت ساكنه فيه العفاف وفيه الجود والكرم. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அதனுடைய சாரம் உங்களுடைய கபருக்கு புனிதமான தாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அதிலேதான் மன்னிப்பு இருக்கிறது, அதிலேதான் வாக்கியங்கள் இருக்கிறது, அதிலேதான் கொடை இருக்கிறது. நாயகமே, உங்களை தேடி அல்லவா நான் வந்தேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, வலவ் அன்னஹும் யுல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் நாயகமே உங்களுடைய சமூகம் வந்து ஃபஸ்தக்ஃபருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறார்கள், அவர்களுக்காக நீங்களும் பிழை பொறுக்க தேடினால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த உம்மத்திற்காக வந்திருக்கக்கூடிய அவருக்காக உங்களுடைய சமூகத்திற்கு வந்து அவர் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி தாங்களும் அவருக்காக பிழை பொறுக்க தேடிவிட்டார், அல்லாஹ் உடனடியாக மன்னித்து விடுவேன் என்று சொன்னானே. நாயகமே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றல்லவா நான் உங்கள் சமூகத்திலே வந்தேன், ஆனால் உங்களை பார்க்க இயலவில்லை என்று சொன்னார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே தோன்றி அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கியதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதையும் ஹதீஸிலே வரலாற்றிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியமான இந்த படித்த இந்த வரிகள் இன்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான அந்த ரவுலா மேல் பாகத்திலே வெளியில எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தங்க மின்னக்கூடிய ஒரு எழுத்துக்களால் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறக்கான ரவுலாவுக்கு முன்னாலே அவங்களுடைய சங்கையான முகம் எதற்கு நேராக இருக்கிறதோ, அவங்களுடைய நெஞ்சுக்கு நேரம் அதற்கு சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுடைய நெஞ்சுக்கு நேரம் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய பாக்கியமான அந்த இடத்திலே இந்த வரிகள் எழுதி போடப்பட்டிருக்க. இன்று முன்னால் பார்த்தால் அந்த தூணிலே
அந்த தூணில் எழுதப்பட்டிருக்கிறது. யா ஹைர மன் துஃபினத் பில் காஇ அலமுஹு என்ற இந்த அருளான வார்த்தைகள் அந்த தூணில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹயாத்தி ஹைருல் லக்கும் வ மமாத்தி ஹைருல் லக்கும். என்னுடைய வாழ்நாளும் உங்களுக்கு ஹைரு தான், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவது உங்களுக்கு ஹைரு தான். அல்லாஹ்வுடைய ஹயாத் ஹைர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய மரணம் என்பது நமக்கு எப்படி ஹைராக ஆகும்? அது இந்த உம்மத்திற்கு சோதனை அல்லவா என்றால், இந்த உம்மத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சட்டங்களுக்கு முடிவு கிடைத்து விட்டது. நமக்கு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய கட்டளைகள் சதாசம் இருக்க இருக்க கட்டளைகள் வந்து கொண்டேதானே இருக்கும். அந்த கட்டளைகள் முடிவு பெற்று விட்டது. எனவே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்தால் போதும் என்பதற்காக நான் இந்த உலகத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிவது கூட உங்களுக்கு ஹைரானதுதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சலாமிற்கு நான் பதில் சொல்கிறேன். என் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்திற்கு நான் உங்களுக்கு அந்த நேரத்திலே பதில் சொல்கிறேன். உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து நீங்கள் எனக்கு சலாம் சொன்னாலும் கூட அல்லாஹு தஆலா அதற்காக மலக்குமாருடைய ஒரு கூட்டத்தை சாட்டியிருக்கிறான். அவர்கள் என்னிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இன்ன மனிதர் நாயகமே உங்களுக்கு ஸலவாத் உங்கள் மீது சலாம் சொன்னார். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பதில் சொல்கிறார்கள், இன்னாருடைய மகன் இன்னார் நாயகமே உங்கள் மீது ஸலவாத் சொன்னார். நம்முடைய பெயரோடு நம்முடைய தகப்பனாருடைய பெயரையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஸலவாத்திலே பெருமக்கள் சொல்வார்கள், ஸலவாத்தில் ஆயிரக்கணக்கான பயன்பாடுகள் இருந்தாலும் கூட ஹஜ்ரத் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் சொல்வார்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் மிக இலகுவான வழியும் மிக சிறந்த வழியும் அதிகம் ஸலவாத் ஓதுவதுன்னு சொல்வாங்க. மிக இலகுவான வழியும் மிக சிறந்த வழியும் ஸலவாத் ஓதுவது என்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களே. அந்த ஸலவாத்தினால் கிடைக்க பெறக்கூடிய பலன்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் கூட முதலாவது பலனை பெருமக்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹுடைய தவஜ்ஜு அவங்களுடைய கவனம் நம்மின் பக்கம் வருகிறது, நம்முடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. இதை விட என்ன பாக்கி வேண்டும் என்று கேட்பார். நம்முடைய பெயர் அவர்கள் மீது அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, நாயகமே இன்ன மனிதர் உங்களுக்கு சலாம் சொன்னார், இந்த மனிதர் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே நம்முடைய பெயர் தகப்பனாருடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்படுகிறது என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட பாக்கியமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் செய்தியை 2 நாளைக்கு முன்னால சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள், காரியமெல்லாம் முடிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுவிட்சை அணைச்சி திருப்பி போட்ட மாதிரி தான் பெருமக்கள் சொல்வார்கள். அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்காணிப்பும் அவருடைய பார்வையும் இந்த உம்மத்தின் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் வழிகாட்டப்பட்ட ஆயிரம் நிகழ்ச்சிகள், அவர்களால் இந்த உலகத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட ஆயிரம் நிகழ்ச்சிகள் இருந்தது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார். ஆனால் காரியங்கள் அனைத்தையும் இந்த உலகத்தில் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெற்றிருக்கிறார்கள். அவருடைய கடைசி ஆசையாக இருந்த அந்த தொழுகையை வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நமக்கு சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியத்தோடு வாழுங்கள் என்று சொன்னார்கள், விட்டு கொடுத்து வாழும்படி சொன்னார்கள், சாலிஹீன்களை கண்ணியப்படுத்த சொன்னார்கள், அன்சாரிகள் மீது பிரிய வையுங்கள் என்று சொன்னார்கள், முஹாஜிர்கள் மீது பிரிய வையுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கட்டளைகளை வாழ்க்கையில் பற்றி நடந்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான வெற்றியையும் மேன்மையையும் பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு மென்மேலும் அதிகரிக்க செய்தருள்வானாக. அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த உன்னதமான நடைமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கான உயர்ந்த நசீபையும் நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.